अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஸ்லோகங்கள் அனைத்திலும் பாதுகையினுடைய பெருமையானது விதவிதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே இன்றைய தினம் நாம் முதலிலே 336வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது? எம்பெருமானுடைய திருவடிகளிலே சொர்ண புஷ்பங்களும் சமர்ப்பிக்கப்படுகின்றன. ருத்ரன் தன்னுடைய தலை சாய்த்து வணங்குகிற பொழுது அவன் தலையில் இருக்கக்கூடிய கொன்றை மலரும் விழுகின்றது. அது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றார் இல்லையா? கொன்றை மலரும் அது தங்கம் போலேயே இருக்கும் என்று சொல்லுவதுண்டு. அதனால இரண்டுமே அங்கே இருக்கிறது என்று இந்த விஷயத்தை இந்த 336வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தன்யைஸ்த்வயி திரிதசரக்ஷபாதரக்ஷே புஷ்பாணி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி விஸ்ரம்சினா வினமதோ கிரிஷோத்தமாங்காத் ஆரக்வதேன மிலிதான்யபிருதக் பவந்தி. தன்யைஹி, அதாவது திரிதசரக்ஷ பாதரக்ஷே, அதாவது திரிதசரக்ஷன் என்பது பகவானை குறிக்கிறது. திரிதசாகா என்னால் தேவர்கள். தேவர்கள் என்கிறவர்கள் 33 என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதனால் அவர்களை திரிதசாகா என்ற சப்தத்தாலே சொல்லுகிறார். அந்த திரிதசாகா 33, அதாவது 30 பேர் என்று இப்படி கொள்ளலாம். 33 என்று சொல்லுவது உண்டு, 30 என்று சொல்லுவது உண்டு. அப்ப திரிதசாகா தேவதைகள். அவர்களுடைய ரட்சகன் யார்? பகவான். அந்த ரட்சகனான பகவானையும் ரட்சிப்பது, அவனுடைய திருவடிகளையும் ரட்சிப்பது எது என்னால் இந்த பாதுகை. அதனால திரிதசரக்ஷ பாதரக்ஷே, திரிதசரக்ஷ பாதரக்ஷே என்று அந்த பாதுகையை பார்த்து சொல்லுகிறார். அந்த அப்படிப்பட்ட உன்னை பார்த்து துவயி, உன்னிடத்திலே தன்யைஹி, மிகவும் பாக்கியசாலிகள் என்ன பண்ணுகிறார்கள்? காஞ்சனமயானி புஷ்பானி சமர்ப்பித்தானி, தங்கமயமான புஷ்பங்களை கொண்டு உன்னை அர்ச்சிக்கிறார்கள். சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாஞ்சராத்திரம் முதலான கிரந்தங்களிலே கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னால், பெருமாளுக்கு சில புஷ்பங்கள் ரொம்ப விசேஷம். கொக்கு மந்தாரை என்ன ஒரு பூ, அது ரொம்ப விசேஷம் என்று சொல்லுவார்கள். அதே போல துளசி எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதில் ரொம்ப விசேஷம். அதே போல சொர்ண புஷ்பங்கள் ரொம்ப விசேஷம்னு சொல்லி இருக்கிறது. தங்கத்தாலேயே புஷ்பங்களை பண்ணி சமர்ப்பித்து அதை பெருமானை அர்ச்சிப்பது என்கிறது. இதெல்லாம் கோவில்களிலே நடக்கிறது நாம் பார்க்கிறோம். சொர்ண புஷ்பார்ச்சனை என்றே கோவில்களிலே நடக்கிறது. விசேஷமாக திருவேங்கடமுடையான் சந்நிதியிலே ஒவ்வொரு புதன்கிழமையும் ஏதோ கணக்கு நித்தியம் கார்த்தால வெள்ள சொர்ண புஷ்பார்ச்சனை என்று அது ஒரு தனியாக ஆர்ஜித்த சேவையாகவே நடக்கிறது. அப்பொழுது என்ன பண்ணுவான்? எல்லாம் சொர்ணத்திலேயே புஷ்பங்களை, தங்கத்திலேயே புஷ்பங்களை பண்ணி வைத்து அந்த புஷ்பங்களை எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஒவ்வொரு நாமாவளியாக சொல்லி சமர்ப்பித்து
இப்படி பண்ணக்கூடிய அர்ச்சனைன்னு சொல்லுவதுண்டு. ஆனால் அதெல்லாம் சொர்ணத்துல புஷ்பத்தை பண்ணி சமர்ப்பித்து அர்ச்சிக்கணும்னா எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் பாக்யான்னு அது சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா தன்யைஹி, தன்யைஹின்னு அர்த்தம் ரொம்ப பாக்கியசாலிகள். நாம் புதுசாக சொர்ணத்தில் புஷ்பத்தை பண்ணி சமர்ப்பித்து பண்ண முடியாது. அதுக்காகத்தான் திவ்ய தேசங்களில் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்கள், ஏற்கனவே சொர்ணத்தில் அவளே புஷ்பங்களை பண்ணி வைத்திருப்பார்கள். ஏதோ அதற்குரிய கட்டணத்தை செலுத்தினால் அந்த அர்ச்சனையை நமக்கு பண்ணி கொடுப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தன்யைஹி காஞ்சனமயானி புஷ்பாணி சமர்ப்பித்தானி, மிகவும் பாக்கியசாலிகளான சிலர் என்ன செய்கிறார்கள், காஞ்சனமயமான புஷ்பங்கள், தங்கமயமான புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களை உன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள். அதாவது அந்த பாதுகையிலே சமர்ப்பிக்கிறார்கள். அதே சமயத்தில் என்ன ஆகிறது, வினமதா கிரிசோத்தமாங்காத்து, வினமதா விசேஷேன நமஸ்காரம் பண்றானே யார், கிரிஷன். கிரிஷன் என்னால் ஆறு, ருத்ரன். அவன் கைலாச பர்வதத்துக்கு அதிபதியாகினாலே அவனை கிரிஷன் என்று சொல்லுவதுண்டு. அந்த கிரிஷனுடைய உத்தமாங்கம் தலை, அந்த தலையிலிருந்து என்ன ஆகிறது, விஸ்ஸம்சினா, அந்த தலையிலிருந்து விழுகிறதாம், விடுபட்டு விழுகிறதாம். என்ன விழுகிறது என்னால், ஆரக்வதேனா, என்னால் அது ஆரக்வதம், என்னால் அதான் அது கொன்றைப்பூ. ஆரக்வதம் என்னால் கொன்றைப்பூன்னு சொல்லுவா. அந்த கொன்றைப்பூவினாலே என்ன ஆகிறது, மிலிதானி சந்தி, எது இந்த புஷ்பங்கள், இந்த சொர்ண புஷ்பங்கள் என்ன ஆகிறது, ஆரக்வதேன மிலிதானி அபிருத் பிரபந்தி அபிருதக் பவந்தி. அபிருதக் பவந்தின்னா அதை விட்டு பிரிக்க முடியாதபடி ரெண்டும் சேர்ந்து போயிடுது. எது சொர்ண புஷ்பம் எது கொன்றைப்பூ என்றே நம்மால பிரித்து அறியாத முடியாதபடிக்கு. என்ன காரணம், இந்த கொன்றைப்பூவும் சொர்ண புஷ்பத்தை போலேயே இருக்கும் என்கிற காரணத்தினாலே என்று சொல்லலாம். ஆக எம்பெருமானுடைய திருவடிகளிலே பக்தர்கள் சமர்ப்பிக்கிற அந்த சொர்ண புஷ்பமும் இருக்கிறது, ருத்ரன் சமர்ப்பித்த கொன்றை புஷ்பமும் இருக்கிறது. இரண்டும் கலந்து ஒன்றோடொன்று கலந்து ஒன்றாயிருக்கிறது பேதம் இல்லாமல் என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். இதில் இப்படியும் சொல்லலாம், தன்யைன்னு சொன்னபடியினாலே மிகவும் பாக்கியசாலிகளான பக்தர்கள் அவ எம்பெருமானுடைய திருவடிகளிலே புஷ்பத்தை சமர்ப்பிக்கிற பொழுது எந்த விதமான பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்கறதில்லை. எம்பெருமானுக்கு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அவர் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூயோமாய் என்ற இடத்துல என்ன அர்த்தம் சொல்றார், தூய்மையாவது மனத்திற்கு தூய்மை என்ன என்று கேட்டால், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காத தூய்மை என்று சொல்லுகிறார். அதனால தூமலர் தூவி தொழுது, புஷ்பம் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் சமர்ப்பிக்கிற புஷ்பம் இருக்கிறது, அதுதான் தூய்மையான மலர். அதை யார் சமர்ப்பிக்கிறார், தன்யைஹி காஞ்சனமயானி சமர்ப்பயந்தி. ஆஹா, அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் காஞ்சனமயம் என்கிற தங்க சொர்ண புஷ்பங்களை தூமலரை திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் இந்த ருத்ரன் என்ன பண்ணுகிறான் என்னால், அவன் பிரயோஜனாந்தர பரனவன், அவனுக்கு மறுபடியும் இந்த ருத்ர பட்டம் எனக்கே வேணும். அதுக்காக வந்து பெருமாளுடைய திருவடிகளை வணங்குகிறான். அவன் சமர்ப்பிக்கிற புஷ்பந்தான் கொன்றை. அதுவும் அவன் சமர்ப்பிச்சானா இல்லையான்னு தெரியாது, அவனுடைய தலையிலேருந்து நழுவி விழுந்தது என்று தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அவர் அவன் தலையிலே கொன்றை மலரை சூடி இருக்கிறான், அது நழுவி விழுகிறதுன்னு சொல்றான். ஆஹா, அனன்ய பிரயோஜனர்களாய் எம்பெருமானியே பற்றுகிறவர்கள் பாக்கியசாலிகளானவர்கள் சமர்ப்பித்த சொர்ண புஷ்பங்களும் பிரயோஜனாந்தரத்தை விரும்பி வந்து சமர்ப்பித்த கொன்றை புஷ்பமும் ஒன்றோடு ஒன்று கலந்து பிரிக்க முடியாதபடி இருக்கிறது என்று அருளி செய்கிறார் என்றும் கூட இந்த ஸ்லோகத்துக்கு நாம் பொருள் சொல்லலாம். அடுத்தபடியாக 337வது ஸ்லோகம். இந்த 337வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுக்கு தேவதைகள் புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள். அந்த புஷ்பங்களே நன்றாக வெளுப்பாக நன்றாக பிரகாசிக்கின்றன. போராத குறைக்கு எம்பெருமானுடைய திருவடி நகங்களிலே இருக்கிற அந்த தேஜஸ் ஒளியாந்து பட்டு இன்னும் இரட்டித்த வெளுப்போடு அந்த புஷ்பங்கள் எல்லாம் நன்றாக விளங்குகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். விஸ்வோபசர்கசமனம் த்வயி மன்யமானைஹ வைமானிகைஹ பிரணிகிதம் மணிபாதரக்ஷே.
பத்மாசகாய பதபத்ம நகார்ச்சிஷஸ்தே புஷ்போபஹார விபவம் புனருக்தயந்தி விஸ்வ உபசர்கசமனம் துவயி மன்யமானைஹி. இந்த உலகத்திற்கெல்லாம் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் யாராலே நீங்கும்? விஸ்வ உபசர்க்கம் என்னால் என்ன? உலகத்திற்கு ஏற்படக்கூடிய உபதிரவங்கள், துன்பங்கள், இதெல்லாம் யாராலேன்னு கேட்ட நீங்கும்னு கேட்டா அந்த உபசர்க சமனம் மன்ய தொயி மன்யமானை, உன்னையிலே தான் அவைகளெல்லாம் நீங்கப்படுகின்றன, பாதுகையாலே தான். அதாவது பாதுகையை வணங்கினாத்தான் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்று நினைத்து என்ன பண்றாளாம்? வைமானிகைஹி பிரணிகிதம். வைமா விமானத்திலே வருகின்றவர்களான தேவர்கள் அவர்களாலே பிரணிகிதம் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த புஷ்பங்கள் எல்லாம். அது எங்க சமர்ப்பிக்கப்பட்டது? பத்மாசகாய பதபத்ம நகார்ச்சிஷஸ்தே. இந்த புஷ்பத்தை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தால், எம்பெருமான் யாரு? பத்மாசகாயன்னு சொல்றார். அவனு பத்மாசகாயன்னா பெரிய பிராட்டியாருக்கு துணைவன் இல்லையா? பெரிய பத்மா என்னால் ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுக்கு துணைவனாயிருக்கிறார். அவனுடைய பதபத்ம நகம் என்னால் அதுல திருவடி தாமரையில இருக்க நகம், அதனுடைய அர்ச்சிஷா, அதனுடைய ஒளி இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறதுனா புஷ்போபஹார விபவம் புனருக்தயந்தி. அந்த புஷ்பத்திற்கு இன்னும் இரட்டித்த ஒரு தேஜஸை, ஒளியை உண்டாக்குகிறது என்று. ஏற்கனவே புஷ்பம் நன்னா பிரகாசமா இருக்கிறது, இப்ப நகத்தினுடைய வெளுப்பாலே இன்னும் அந்த புஷ்பம் நன்றாக பிரகாசிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 338வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அதேதான், தேவதைகளெல்லாம் எம்பெருமானுக்கு அதாவது புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள். அப்ப எம்பெருமான் பாதுகையில திருவடியை வைக்கிறானா, வைக்கிற பொழுது அந்த பாதுகையில இருந்த துளசிகளிலே இருந்த வண்டுகள் எல்லாம் மேலே புறப்பட்டு ரீங்காரம் பண்றது. அதை இந்த ஸ்லோகத்திலே ஒரு மாதிரி அனுபவிக்கிறார். நாகௌகசாம் சமயித்தும் பரிபந்தி வர்கான் நாதே பதம் த்வயி நிவேசயித்தும் பிரவருத்தே த்வத்சம்ஸ்ரிதாம் விஜகதஸ்துளசீம் வமந்தி பிரஸ்தான காகளரவான் பிரதமம் த்விரேபாஹ. நாகௌகசாம், நாகௌகசா என்ன? சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள். அவள் என்ன பண்றான்னா, இப்படி நாகௌகசாம் பரிபந்தி வர்கான், தேவர்களுடைய விரோதிகள். பரிபந்தி வர்கான் என்னால் அவர்களுடைய விரோதிகள். அந்த விரோதிகளை எல்லாம் சமயித்தும் சமயித்தும் அவர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் புறப்படுகிறான். அதாவது தேவர்களுடைய விரோதிகளான அசுரர்கள், அவர்களை அழிப்பதற்கு புறப்படுகிறான் எம்பெருமான். அப்படி புறப்படுகிற பொழுது என்ன பண்றான்? த்வயி நிவேசித்தும் பிரவருத்தே பதம், தன்னுடைய திருவடிகளை அந்த பாதுகையில வைப்பதற்கு அவன் முதல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன ஆகிறது என்னால், எம்பெருமான் திருவடியை பாதுகையில வைக்கிற சமயத்துல துவத்சம் ஸ்ரிதாம் விஜகத துளசீம் வமந்தி, அந்த சமயத்துல அந்த பாதுகையில தேவர்களால சமர்ப்பிக்கப்பட்ட துளசி இருக்கிறது. அந்த துளசியில வண்டுகள் எல்லாம் நிறைய இருக்கிறதாம். அந்த வண்டுகள் என்ன பண்றது? பெருமாள் திருவடியை பாதுகையில வைக்கிற பொழுது அந்த துளசிகளில் இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் மேலே புறப்பட்டு என்ன பண்ணுகிறது? அது பிரஸ்தான காகளரவான் பிரதமம் த்விரேபாஹ வமந்தி. அந்த சமயத்தில் அந்த வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்றது. அந்த ரீங்காரம் எப்படி இருக்கிறது என்னால், எம்பெருமான் வழியே புறப்பாடு எழுந்துள்வதற்கு காகளம் ஊதுவது போலே. கோவில்களில் கூட பெருமாள் புறப்பாடு எழுந்துள்கிறான்னா உடனே திருச்சின்னம் முதலான வாத்தியங்களை இசைப்பார்கள் அல்லவா? இப்ப பெருமாள் திருவடியை பாதுகையில வைக்கிறார் வெளிப்புறப்பாட்டுக்காக. வச்ச உடனே அந்த வண்டுகள் அங்கிருந்து புறப்பட்டு ரீங்காரம் பண்றது. அது எப்படி இருக்கிறதுன்னா எக்காலம் ஊதுவது போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படியாக அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சபாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Read
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।